இது எல்லாம் வந்தா கூட என்னப்பான்னா சாதேவி ஜெகதம்பிகா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி ஸ்ரீவித்யா கருணாநிதி சுபகரி பூயாத்து சதா ஸ்ரேயசே. எப்பயும் எனக்கு மங்களத்தை உண்டு பண்ணக்கூடியவள் ராஜராஜேஸ்வரி. நான் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய தன்மையை விளங்கக்கூடியவள் ராஜராஜேஸ்வரி. நான் படுத்து தூங்கினேனே ஆனால் எனக்கு துஸ்வப்னத்தெல்லாம் போக்கி நல்ல சுபமான சொப்னத்தை கொடுத்து என்னை ஆனந்தப்படுத்துபவள் ஸ்ரீவித்யா ராஜராஜேஸ்வரி. நான் நடக்கும் போதும் நடக்கும் பொழுதும் ஈகலோகத்தின் வாழ்க்கையில் பொருள் தேட புறப்படும் பொழுதும் நட்பிலும் பகையிலும் உயர்விலும் தாழ்விலும் நேர்மையிலும் சுகத்திலும் துக்கத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லாம் மகிழ்ச்சியான நேரத்திலும் இகழ்ச்சியான நேரத்திலும் புகழ் ஓங்கும் பொழுதும் என்னை காத்திருக்கக்கூடியவள் ஸ்ரீவித்யா கருணாநிதி ராஜராஜேஸ்வரி என்று ரிஷிகள் வாக்கு. அந்த இப்ப சொடக்கிறதுக்குள்ள எங்கேயாவது ஒரு மகரிஷி பிறந்திருப்பாரு, நமக்கு தெரியாது. அதனால இப்பெல்லாம் வேணா இந்த PDCA பிளான் டூ செக் ஆக்டுங்கிறோம். இப்போ போய் எல்லாத்தையும் ஸ்கேன் பார்த்து விட்றோம். 3 நாள் டாக்டர் சொல்கிறான், கரெக்டாக நாம் பார்க்குறோம். இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு குழந்தைய எடுத்து கொடுத்துருவோம். அதனால ஜாதகங்கள் தப்பாக போடும். அதனால உங்களுக்கு என்னென்னா அப்பயே அந்த காலத்திலேயே சிரோதயம் கணக்கா ஹஸ்தோதயம் கணக்கா பாதோதயம் கணக்கா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அந்த காலத்தில் இருந்து. இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னாக்க பிறகுற குழந்தைக்கு முன்னாடியே நாம லக்னத்தை குறிச்சு விடுறோம். அதனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பலவிதமான சிரமங்கள் இருக்கு. இப்ப அதனால என்ன ஆச்சு அப்படின்னா வேதத்துக்கு அந்தமா இருக்கக்கூடிய ஜோதிஷம் கொஞ்சம் கீழே இறங்கி பிரஷ்னம்ங்கிறது மேல வந்துருக்கு. பிரஷ்னம்னா கேள்வின்னு அர்த்தம். ஒண்ணுமே இல்லை, கார்த்தால சூரிய உதயத்துல ஒரு லக்னம் குறிச்சிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் 108 சோழியை உருட்ட வேண்டியது, உருட்டி அதில் பாகையை பிரிக்க வேண்டியது, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது. அதுக்கும் மகரிஷிகள் வழி வச்சு பிரஷ்ன மார்த்தாண்டம் பிரஷ்ன மார்க்கம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி வீர சிம்ம அவலோகனம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, நெட்ல போட்டு பாருங்க, இங்கிலீஷ்லயே இருக்கு. நமக்கு ஒரு வியாதி வந்ததே ஆனால் 3 ஜென்மாக்கு முன்னாடி நாம என்ன பாபம் பண்ணினோம், அந்த வியாதி நமக்கு வந்திருக்குன்னு அதுல மகரிஷிகள் எழுதியிருக்காரு. வீர சிம்ம அவலோகனம்னு பேரு அந்த புஸ்தகத்துக்கு. அது மாதிரி மயமதம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அதுல நகரம் எப்படி அமைக்கணும், ரோடு எப்படி போடணும், வீடு எப்படி கட்டணும், ஆசிரமம் எப்படி கட்டணும், பாடசாலை எப்படி கட்டணும், கோசாலை எப்படி அமைக்கணும், இதெல்லாம் அந்த புஸ்தகம் சொல்லி. அதனால நம்ம மகரிஷிகள் நமக்கு சொல்லி கொடுக்காதது உலகத்துல எதுவுமே இல்லை. புரியுதுதா? நாம நம்மளுடைய ஒரு மனசையும் சங்கல்ப விகல்பாத்மகம் மனசுல சங்கல்பமும் வரும், நல்லதும் வரும், கெடுதலும் வரும். நிச்சயாத்மிகா புத்தி, புத்தி என்ன பண்ணணும்னா நிச்சயம் பண்ணும். ராஜராஜேஸ்வரி கோவிலுக்கு போகலான்னு புறப்படுவோம், யாரா 2 பேர் வந்துட்டா காபி போடணும், லேட் ஆயிடுது, அதனால நாளைக்கு போய்க்கலாமேன்னு சோபேரிசனம் ஒன்று வரும். அப்படி இல்லாம நீங்க வந்திருக்கக்கூடிய குறைச்சலா இருந்தா கூட, எல்லாரும் வயசானவாளா இருந்தாலும் சப்பலாங்குட்டின்னு உட்காந்து இந்த ஹோமத்தை பார்க்கறது எனக்கு பரம சந்தோஷம். அதனால இங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்து ரொம்ப அற்புதமா இந்த ஹோமங்களை பண்ணிட்டு இருக்கிறார்கள். 10ஆம் தேதி இங்க புஸ்தக வெளியீட்டெல்லாம் இருக்கு. 14ஆம் தேதி அன்னைக்கு இங்க விசேஷ மகா பூர்ணாகுதியோட 10 நாள் பூர்த்தியாகிறது. அப்படித்தானேப்பா? 14ஆம் தேதி விசேஷ மகா பூர்ணாகுதியோட பூர்த்தியாகிறது. அதனால இது பொருட்செலவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தனம் மே ஜுஷதாம் தேவி சர்வ காமாம்ஷ்ச தேஹி மே. ஸ்ரீ சூக்தத்துல தான் இந்த மந்திரம். எனக்கு பணத்தை கொடுமா, எல்லா விதமான ஆசைகளையும் நிறைவேற்றும். மூகாம்பிகையில ராஜாக்கள் காலத்துல என்ன மாதிரி சன்னியாதிகள் பல பேர் உட்கார்ந்துருந்தாங்க. உட்கார்ந்துருந்துட்டு அவ என்ன பண்ணுவான்னா, அந்த காலத்துல இப்பயும் சில சன்னியாதிகள் மர ஓடு தாய்லாந்துலேருந்து வரக்கூடிய தேங்காயில் திருவோடெல்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். இன்னைக்கும் உலகத்துல சன்னியாதிகள் அப்படி ஒரு திருவோட உட்கார்ந்து வச்சுட்டு ஒரு 10 சன்னியாதிகள் உட்கார்ந்துருது. அங்க பாருங்க ரமண சித்தர் அப்படி உட்கார்ந்துருக்காரு பாருங்க, இந்த சங்கரநாராயண சுவாமிகள். அதனால உங்களுக்கு என்ன அப்படின்னா, இது என்ன ஆச்சு அப்படின்னாக்க, உங்களுக்கு அந்த ராஜா வருவான் நித்தியப்படி. அங்க போய் துர்கா லட்சுமி சரஸ்வதியா இருக்கா மூகாம்பிகையில் அம்பாள், எல்லாருக்கும் தெரியும். சண்டி ஹோமம் நடந்துட்டே இருக்கும், எல்லாம் சுத்தி 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 ஆயுஷ் ஹோமம் நடக்கிற மாதிரி உங்களுக்கு சண்டி ஹோமம் நடந்துட்டே இருக்கும். அங்க அந்த இடத்துல ராஜா வருவான் நித்தியப்படி. அம்பாளை பிரார்த்தனை பண்ணுவான். பிரார்த்தனை பண்ணி
இரண்யவர் நாம் ஹரிணியம்னு 15 இருக்க சொல்லிட்டு அஸ்வதாயி கோதாயி தனதாயி மகாதனே தனமே ஜுஷதாம் தேவி சர்வ காமாம்ஷ்ட தேகிமே. நீ குதிரைப்படையை கொடு, யானைப்படையை கொடு, அதை கொடு, இதை கொடு, எனக்கு எப்போ பார்த்தாலும் பணத்தை கொடு, என்னுடைய காமனைகள்லாம் பூர்த்தி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து நங்கு நங்குன்னு ஒரு கால நாவை எல்லா சுவாமிகளுக்கும் போடுவோம். ஒரு நாளைக்கு என்ன மாதிரி ஒரு சுவாமிகளை யோஜனை பண்ணிட்டு பார்த்தேன். இப்படியே அவர் கொப்பரை இப்படி இருக்கு. அந்த ராஜா காசு போட வரும்போது இப்படி திருப்பிட்டான். உடனே என்ன ஆச்சுன்னா பக்கத்தில் இருந்தவங்க இப்படியே 4 பேர் இருந்தால் 40 கருத்து வேறுபாடு வரா மாதிரி அவர் பக்கத்தில் ராஜா ஓடும். அவர் பக்கத்தில் இருந்தவன்லாம் இவரை கூட்டிட்டு போனோம். இந்த சாமியாரை குண்டு கட்டா தூக்கு நேர கொண்டா. என்ன ஆச்சு ஏன் ஆச்சு பார்க்கலான்னு ராஜா கூப்பிட்டார். அவசரப்படாதமுடா, நீங்கள்லாம் என்னோட மந்திரிகள் தான், என் கூட எனக்கு வந்து உறுதுணையாக இருந்து என்னோட வேலை செய்கிறவர்கள் தான் நீங்கள்லாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவர் இத்தனை நாளாக வாங்கியிருந்தவர் இப்போ ஏன் இந்த கப்பரை எப்படி கவுத்தார் அப்படிங்கிறத அவரை கூப்பிட்டு கேட்போம் நம்ம. அதனால வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, நேரம் என்ன ஆச்சுன்னா இவ எல்லாரும் அந்த அரசவைக்கு போய் ராஜா உட்கார்ந்த உடனே அவன்கிட்ட போய் இவனை கொண்டு போய் நிறுத்துறான். இந்த சாமியார், கப்பரையை கவுத்த சாமியார். அவன் சொன்னான், என் மேலே ஒன்றும் தப்பு இல்லை, எனக்கு இன்னைக்கு அம்பாள் ஒரு ஞானத்தை கொடுத்தா, நானும் பார்த்துட்டே இருக்கேன் பல வருஷமா. நீங்கள் நிச்சயப்படி 4-5 பேரோட வரீங்க, வந்து அம்பாள்கிட்ட போய் நின்று அம்பாளை பூரா வர்ணனை பண்ணி கடைசியில் எனக்கு அஸ்வதாயி கோதாயி தனதாயி எல்லாத்தையும் கொடுமான்னு அவள்கிட்ட கேட்குறீங்க. ராஜாவே அவள்கிட்ட கேட்கும்போது நான் அவள்கிட்ட கேட்டால் எனக்கு கொடுக்க மாட்டாளா? நான் போய் ஏன் ராஜாட்ட கால்னா வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு உதிச்சுது. அதனால தான் கப்பரையை இப்படி கவுத்தேன்னா. உடனே ராஜா என்ன பண்ணாருன்னா, அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதாக வச்சு அவனை சாஸ்திரஞனாக்கி அவன் வந்து எல்லாருக்கும் சாஸ்திரம் சொல்கிறபடி ஏற்பாடு பண்ணினாருன்னு ஒரு கதை இருக்கு. உங்களுக்கு எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நமக்கு வந்து என்ன கஷ்டம் வந்தாலும் நாம் ஒன்றும் நினச்சிக்கோங்க, உலகத்தில் சாதாரணமாக சிந்தனை பண்ணுங்க. அப்பா வந்து அழகாக டையெல்லாம் போட்டுண்டு ஷூவெல்லாம் அப்படி மாட்டிக்கிறார், நல்லா அழகாக அப்படி காலை தூக்கி வச்சு மாட்டிக்கிறார். அம்மா பட்டுப்புடவை கட்டின்னு இருக்கா. ஒரு குழந்தை சேத்துல விழுந்துட்டு ஓடி வருது. அப்பா என்ன பண்ணுவார், சிச்சி எனக்கு வந்து ஆஃபீஸுக்கு நாகியாச்சு நான் போகணும், தள்ளும்பார். அம்மா என்ன பண்ணுவா, பட்டுப்புடவை 55,000 ரூபாய் இருந்தால் கூட அடியே கண்ணா வாடான்னு அப்படியே அந்த சேருகிறெல்லாம் பாப்பாளா சொல்லுங்க. நீங்கள் எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். நான் வேணா சாமியார் எனக்கு இருக்காது. அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, அன்புங்கிறது பெண்மணிகள், அறிவுங்கிறது ஆண்கள். இந்த அன்பு அறிவும் சேர்வது தான் ஸ்ரீவித்யா தத்துவம். இதை வந்து உங்களுக்கு குடும்பமாக பூஜை பண்ணணுங்கிறத உருவாக்கினவர் இந்த மாதிரி ராஜகோபாலானந்த சுவாமிகள் மாதிரி இருக்கக்கூடியவர்கள். அதனால இந்த ஸ்ரீவித்யா தம்பதிகளை இங்கே நிறையா பேர் அவர் ஏற்படுத்தியிருக்கார். எல்லாருக்கும் உபதேசம் பண்ணியிருக்கார். எனக்கு 56 வயசாகிறது, இந்த ஆசிரமத்துக்கும் 56 வயசாச்சு. அதனால வந்து இந்த சாந்தானந்த சுவாமிகளுடைய அனுகிரகத்தினாலையும் பரமாச்சாரியாளுடைய அனுகிரகத்தினாலையும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய அனுகிரகத்தினாலையும் இங்கே இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி தேவியினுடைய அனுகிரகத்தினாலையும் 10 நாட்கள் ஹோமம் நடக்கிறது. இவ 5 பேரும் இங்கேயே சாப்பிட்டு இருந்து கார்த்தால வேளையில் பூஜைகள்லாம் பண்ணி ஜபங்கள்லாம் பண்ணி சாயந்தர வேளையில் விசேஷமான தசமஹா வித்யா மந்திரம், இந்த 10 அவதாரம் சொல்கிறோமே, 10 அவதாரத்துக்கு உறுதுணையாக இருந்து சக்தி கொடுத்தது தான் இந்த தசமஹா வித்யா. கிருஷ்ணரூபா காளிகா சியாத் ராமரூபா ச தாரிணி. அதனால இன்னைக்கு ஸ்ரீவித்யா மந்திர சகித சண்டி ஹோமம் நடந்திருக்கு. எல்லாரும் 10 நாள் வாங்கோ, எல்லார்ட்டையும் சொல்லுங்க. நாங்கள் உலகம் பூரா 10 நாள் ஹோமம் பண்ணணும், 27 நாள் ஹோமம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டீம் கிளம்பியிருக்கோம். எல்லாருக்கும் நீங்கள் டீம் தேவைப்படுறது. அதனால எங்களுக்கும் ஒரு டீம் தேவைப்படுறது. எங்கள் டீமுக்கு வந்து பாகேஷ் தான் மராठே. அவர் வந்து புனாலேருந்து அவர் வந்து நல்ல அத்தியானம் பண்ணி அவர் வந்து சுக்குலஜுரேத அத்தியனம் பண்ணி வந்திருக்கார். அவர் சண்டி உபாசகர். லக்ஷ்மி நாராயணன், அப்புறம் ரமண சித்தர், அவர் வந்து சங்கரநாராயணன், அதுக்கப்புறமா இந்த செந்தில்ங்கிறவர் இதெல்லாம் எடுத்து நடத்தக்கூடிய பொறுப்போடு இருக்கிறவர். ஹரிஹரன், ஹரியும் அரணும் ஒன்றும் அறியாதவன் வாயில், இது நான் சொல்லலை, தெய்வத்தின் குரல்ல பரமாச்சாரியால் சொல்லியிருக்க. 7 பாகம் இருக்கு. தெய்வத்தின் குரலை வாங்கி அந்த 7 பாகத்தை படித்தாலே 18 புராணம் 4 வேதம் எல்லாத்தையும் படித்த மாதிரி ரா கணபதி தான் எழுதியிருக்காரு. எல்லா ராத்திலையும் புத்தகம் அப்படி இருக்கும். என்னைக்கா ஒரு நாளைக்கு தூசி துடைப்பேன், அதை எடுத்து நித்தியப்படி 2 பக்கம் படிக்கும். அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்பேற்பட்ட ஹரிஹரன் அவர் எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்த பண்ணிட்டு இருக்கார்.
அப்புறமா வந்து எனக்கு ரொம்ப உறுதுணையா இருந்து எல்லாத்துலேயும், ஏன்னா லௌகிகம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு வந்து மகா வாக்கியங்கள்லாம் இருந்தா கூட அகம் பிரம்மாஸ்மியோட தத்துவமசி தான் நல்லதும்பா எல்லாரும். இப்ப வந்து உங்களுக்கு தத்து துவம் அசி, அது நீ நான் ஒன்றும். அகம் பிரம்மாஸ்மின்னா அங்க அகங்காரம் வந்துடும், நான் பிரம்மம் அப்படின்னு சொன்னாங்க. தத்து துவம் அசின்னா தத்து அது, துவம் நீ, நானும் பிரம்மம், எல்லாம் பிரம்மமாச்சு. அதனால வந்து வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணுவேந்தா சங்கராச்சாரியாரை பார்க்க போனோம் நாங்கள். யாரு? விஜயேந்திர சரஸ்வதி. அப்போ இவர் வியாசநாராயணன் சொன்னோன்னா அவரை இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். இன்னும் 2-3 பேர் சொன்னார் உங்களுக்கு. அதனால அவரெல்லாம் கூட இருந்து ஒரு 5-6 வருஷமா இருந்து நாங்கள்லாம் பயணிச்சுருக்கோம். ஒரு 10-15 வருஷமா எல்லாரையும் தெரிஞ்சிருந்தா கூட நாங்கள் வந்து இப்போ இது பண்ணிட்டு இருக்கோம். உலகத்தில் ஒரு வழக்கம் இருக்கு, ஆற்றுல மாமா மாமான்னு சொல்லுவா, ஆனால் மாமி சொன்னதை தான் மாமா கேட்பார். குரு குருன்னு சொல்லுவா, சிஷ்யன் சொன்னதை தான் குரு கேட்டுட்டு இருக்கான். அப்பா அப்பான்னு சொல்லுவான், புரியா புள்ள சொல்றதை தான் அப்பா கேட்டுட்டு இருக்கா. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி எனக்கு ஒரு தெய்வ குழந்தைய செந்தில் ஆண்டவர்னு சொல்லி ஒரு 13 வயசுலேருந்து வந்திருக்கார். அவர் இப்படி இருப்பார். அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, இது எல்லாத்தையும் அனுபவிக்கணும். எது போகே நைவ க்ஷீயத்தே கர்மா தத்து பிராரப்தம். பிராரப்தம் சஞ்சிதம் ஆகாமின்னு 3 வித பாப்பம் நம் மனுஷனுக்கு இருக்கு. சஞ்சிதம்னா எத்தனையோ ஜென்மாவா பிறந்து நாம ஒரு குவியலா சேர்த்து வச்சிருக்கோம் பாருங்க, அந்த குவியலுக்கு பேர் சஞ்சிதம்னு பேர். ஆகாமின்னா இந்த சரீரம் எடுத்து பண்ணக்கூடிய பாபத்துக்கு பேர். பிராரப்தம்னா உடலோட ஒட்டியதுக்கு. எது போகே நைவ க்ஷீயத்தே கர்மா தத்து பிராரப்தம். எது அனுபவிச்சு தீர்க்கிறோமோ அதுதான் பிராரப்தம். கணவனை பார்த்து பிராரப்தம், மனைவியை பார்த்து பிராரப்தம்ங்கிறது அது பிராரப்தம் இல்லை. பிராரப்தம்னா அனுபவிச்சு தீர்க்கிறதுக்கு பேரு பிராரப்தம்னு பேர். அதனால வந்து இதெல்லாம் வந்து ஒரு மருந்தா இங்க பிரமாதமா ஆனந்தமா 10 நாள்கள் ஹோமம் நடக்கிறது. ஆட்சி லட்சுமி நாராயணன் கல்யாணம் வேற வரப்போறது. அதனால இங்க எல்லாருக்கும் நல்ல சம்பாவனை எல்லாம் கொடுக்கணும், எல்லாருக்கும் நல்ல ஆகார வசதி எல்லாம் பண்ணணும், இன்னும் நிறைய ஹோம திரவியங்களை பண்ணணும். ஊர்நாதர் விபராபத ஹோமத்துல நாம 1 ரூபா போட்டோம்னா 10 ரூபா கிடைக்கும், 10 ரூபா போட்டோம்னா 100 ரூபா கிடைக்கும். அது என்னோட அனுபவம். ஒண்ணுமே இல்லாத போது ஆரம்பிச்சது ஹோமம், 39 வருஷமா ஓடி போச்சு. ஆனா இப்ப அப்பப்ப வந்து நம்மள்ட்ட ஏன் நீங்க இவ்வளவு செலவு பண்றீங்கன்னு கேட்கக்கூடியவர் செந்தில்குமார் ஒருத்தர் தான். மற்ற எல்லாரும் ஏதோ கணக்கை எழுதி காமிச்சிருவாளே தவிர அவர் தான் கேட்பார். இருந்தாலும் இந்த ராஜேஸ்வரிகிட்ட வந்ததுனால அவருக்கும் நிறைய தனமெல்லாம் ஏற்படட்டும். செந்தில் ஆண்டவா நீ எந்த முன்னே வா அப்படிலாம் தமிழ்ல பாட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் முருகரை தான் பாக்குறான். பழனியில போய் அவர் வேண்டாம்னு சொல்லிவிட்டு உட்கார்ந்தா கூட ராஜ அலங்காரத்தை பார்த்தாதான் பிசினஸ் விருத்தி ஆகும் கிளப்பி விட்டான். புரியுதா உங்களுக்கு? அவர் ஒண்ணுமே வேண்டாம்பான்னு சொல்லிவிட்டு அவர் போய் அங்க ஆனந்தமா உட்கார்ந்துருக்காரு. அவர் அந்த கோவணத்தை விற்கிறான். புரியுதா? இது என்னன்னா எது உலகம் என்ன ஏது புரியல. அதனால எல்லாரும் வேதத்தை காதால கேளுங்கோ, சாஸ்திரங்களை படிங்கோ. ஏதாவது ஒரு புராணத்தை எடுத்து தமிழ்லயே நிறைய புத்தகம் வந்துருக்கு. எல்லாமே பாருங்க, பிரஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் புத்தகத்தை அடிச்சு வைக்கிறா. நாங்களும் எங்க மடத்து மாதிரி இன்னும் பல புத்தகம் போட்டிருக்கோம். புரியுறதா? அதனால நெட்ட வேற தட்டினா எல்லா புஸ்தகமும் வருது. அதனால எல்லோரும் ஒவ்வொரு பக்கம் படிங்கோ. படிச்சாக்க நமக்கு ஞானம் ஏற்படும், எல்லோருக்கும் ஆனந்த வாழ்வு கிடைக்கணும். நாம மனசுல வந்து நாம துக்கத்தையே வச்சுக்கப்படாது. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் மனித சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லோரும் ஆனந்தமா இருக்கணும். நான் பேசுகிறேன், 24 மணி நேரமும் பேசுவேன். அதனால இதோடு நிறுத்திக்கிறேன். எல்லாருக்கும் குருநாதர் அனுகிரகமும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி அனுகிரகமும். எல்லாரும் அங்க புதுக்கோட்டைக்கு வாங்கோ. 14,100 சதுரடியில கல்ஹார திருப்பணி நடந்திருக்கு. 11,300 பக்தர்கள், சாந்தானந்த சுவாமிகள் ஓங்காரானந்த சுவாமிகளுடைய பக்தர்கள் கொடுத்த அவளுடைய உழைப்புல அங்க வந்து 14,100 சதுரடி, உங்களுக்கு 93 தூண்கள், 744 தேவதைகள், 63 பாவை விளக்குகள், அதுக்கப்புறமா காசி விஸ்வநாத பஞ்சகம், அபீஷ்டவரத மகாகணபதி, பஞ்சமுக ஹேரம்ப கணபதி, பஞ்சமுக ஆஞ்சநேயர், பஞ்சகுர்ம பஞ்சமுக விஸ்வகர்மா, ஞானஸ்கந்த முருகர், குருபீடம், தட்சிண காளிகாதேவி, தன்வந்தரி மகாவிஷ்ணு, சுவர்ணாகர்ஷண பைரவர், தட்சிணாமூர்த்தி, கைவல்யானந்த சுவாமிகள், ஜட்ஜு சுவாமிகளுக்கு அனுப்ப தொண்டர், அப்புறம் வந்து உங்களுக்கு தத்தாத்திரேயர், ஆதி சங்கர பகவத்பாதாள், ஓகாரானந்த மகா சுவாமிகள், ஜட்ஜு சுவாமிகள் அதிஷ்டானம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி, புவனேஸ்வரிக்கு பக்கத்துல மகாமேரு, புவனேஸ்வரிக்கு நேர 18 கையில அஷ்டாதச புஜா பூஜ்யா தாதஹஸ்ர புஜா சதி தியானம்னு வச்சான்.
விலாசம்னா எழுதினா எப்படி வந்து தபால் வருதோ அது மாதிரி தியானம். விஸ்வரூப இதி தியானம் எங்க இருக்குது? விஸ்வரூப இதி தியானம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இருக்கு. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் க்ஷீரோதன்வ பிரதேசே. அந்த ஸ்லோகத்தெல்லாம் தியானம் பண்ண சொல்லியிருக்கு. எங்க சுவாமியில என்ன பண்ணாருன்னா பெருசு பெருசா விக்கிரகத்தை வச்சுட்டார். புரியுதா? அதனால 18 கையில துர்கை புவனேஸ்வரிக்கு நேர அங்க இதே மாதிரி ஹோமகுண்டம் போட்டு 3 வருஷத்துக்கு 1 கோடி புவனேஸ்வரி ஹோமம் கால வேளையில அங்க புதுக்கோட்டையில நடக்கிறது. இதே மாதிரி 10 வைதிகா அங்க இருந்து பண்ணிட்டு இருக்கா. சாயந்தர வேளையில சண்டி ஹோமம் நடக்கிறது. 1 வருஷ ஹோமம் பூர்த்தி ஆச்சு. இன்னும் வந்து 2 வருஷ ஹோமங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அது பிரச்சாரம். அதுக்கப்புறம் இந்த ஹோமம் எல்லா இடத்துலையும் பரவணுங்கிறதுக்காக தான் நாங்கள்லாம் ஒரு டீமாக இருந்து எல்லா இடத்துலையும் ஹோமம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால எல்லோருக்கும் எல்லா விதமான மங்களமும் கிடைக்கட்டும். எல்லோரும் புதுக்கோட்டைக்கு வாங்கோ. இந்த மாதிரி எங்கெங்கே ஹோமம் நடக்கிறதோ அங்கெல்லாம் போங்கோ. இங்கே நடக்கிற ஹோமத்துக்கும் உங்களால் முடிஞ்ச பங்களிப்பெல்லாம் கொடுங்கோ. கொடுத்து அதுக்கு உண்டான ரசீதெல்லாம் வாங்கிக்கோங்க. அதுக்கு உண்டான இவாளுக்கெல்லாம் ஏதாவது சம்பாவனை பண்ணணும்னா அதுக்கெல்லாம் வந்து வியாசநாராயணன்கிட்ட கேட்டு அதெல்லாம் ஒரு குறிப்பு எடுத்துட்டு யார் யாருனால என்ன முடியுமோ இந்த 10 நாள் ஹோமத்துக்கு அதெல்லாம் சேர்ப்பீங்கோ. எல்லாருக்கும் பரமமங்களமும் உண்டாகட்டும். சத்குருநாதர்கள் அனுகிரகமும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி அனுகிரகமும் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இங்கே வீட்டில் இருக்கும் ராஜராஜேஸ்வரி அனுகிரகம் நமக்கு ஆனந்தமாக நிறைவாக கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். நாளைக்கு நான் கொஞ்சம் வெளியூர் போக வேண்டியிருக்கு, திருவண்ணாமலைக்கு. அதுக்கப்புறமா சிருங்கேரி ஆச்சாரியால் கூப்பிட்டுருக்கார், அங்கே போக வேண்டியிருக்கு. 10ஆம் தேதி வந்துடுவோம். 10ஆம் தேதி இப்போ தான் மாமா சொல்லிட்டு போகிறார். இந்த ஸ்ரீசக்கர உபனிஷத், பாவன உபனிஷத் இந்த புஸ்தகத்தெல்லாம் 10ஆம் தேதி வெளியிடணும்னு சொல்லியிருக்கார். அதுக்கப்புறமா நான் திருப்பி 13ஆம் தேதி சாயந்தரம் வந்துடுவேன். 14ஆம் தேதி பூரா ஹோமத்துக்கு இங்கே தான் இருப்பேன். இந்த 14ஆம் தேதி பூர்த்தி ஹோமம். அதனால் மேலேயும் அந்த டிவி ஸ்க்ரீன்லாம் வச்சு ஏற்பாடு பண்ணுறதாக சொல்லியிருக்கா உங்களுக்கு. அதனால் எல்லோரும் வந்து உற்றார் உறவினர் அன்பர்கள் எல்லார்ட்டையும் சொல்லி இங்கே ஹோமம் நடக்கிறதுன்னு சொல்லி யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு பண்ணி எல்லோரும் ஆனந்தமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி பூர்த்தி பண்ணுவோமாக. ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவிக்கு